வணக்கம். வெல்கம் டு அர்ச்சனா சமையல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டும் குடமிளகாவும் வச்சு ஒரு பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் போடும்போதே கவனிச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கலாம். கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. இது கூடவே வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு நான் மிளகாத்தூள் தாங்க போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. இது நம்ம அப்படியே சாப்பாடில் பிசைஞ்சு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கறதுனால நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிச்சு. இப்போது வெட்டி வச்சுருக்க கேப்சிகமும் துருவின கேரட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம தண்ணி விட மாட்டேன். அதனால் நான் கேரட்டை துருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும், நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 கரண்டி இதை போட்டு சிம்மிலேயே வச்சு மூடி போட்டு வதக்குங்க. நான் தண்ணி ஊற்ற மாட்டேன். அதனால் சிம்மிலேயே வச்சு மூடி போட்டு வதக்குனிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற தண்ணியை விடும். உங்களுக்கு காயும் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்க, கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போ மூடி போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போ காய் வெந்துடுச்சு. பாருங்கள், குடமிளகெல்லாம் நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இதையே நம்ம என்ன பண்ணலான்னா, சப்பாத்தி செஞ்சுட்டு கூட சப்பாத்தியில் ஸ்டஃபிங் மாதிரி போட்டு நம்ம ரோல் பண்ணி கொடுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃபைனல் ஸ்டேஜ் இது தான். இது கூட நீங்கள் பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற அந்த கிரேவிலேயே நீங்கள் சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.